ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மேடம் குக் சலாட். இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்லேயே ரொம்பவே ஃபேமஸான பெங்களூர் மசாலா பூரி சாட் எப்படி செய்கிறதுன்னுட்டு காட்ட போகிறேங்க. இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் பார்த்துக்கலாம். காஞ்ச பட்டாணியில் 2 விதமாக இருக்குங்க. ஒன்று பச்சை, ஒன்று மஞ்சள். நம்ம இந்த மசாலா பூரி செய்கிறதுக்கு பச்சையாக இருக்கிற காஞ்ச பட்டாணியை 8லேருந்து 9 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 2 கப் பட்டாணிக்கு 4 கப் தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் 5 விசில் வர வரைக்கும் பட்டாணியை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். பட்டாணி சாஃப்டாக இருக்கணுங்க, அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணி 4 விசில் வர வரைக்கும் பட்டாணியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து மசாலா பூரி செய்கிறதுக்கு ஒரு சீக்ரெட் மசாலாவை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் தனியா விதை, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஜாதிக்காய் பாதி எடுத்துக்கோங்க. இது முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டுங்க. இதை மிஸ் பண்ணாமல் இதை ஆட் பண்ணிக்கோங்க. பாதி நட்சத்திர சோம்பு, பட்டை, நாலு லவங்கம், ஏலக்காய் 2, சோம்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், 5லேருந்து 6 பல் பூண்டு, 6லேருந்து 7 பியாட்கி மிளகா. இதை நம்ம கலருக்காக சேர்க்குறோம். 1/4 கப் கொத்தமல்லி, 1/4 கப் புதினா இலை. இது எல்லாத்தையும் முதல்ல அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட்டாக இருக்கணும். ஒரு கடாய் சூடானதும் அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 கப் பொடியாக நறுக்கிய வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்க போகிறோம். இப்போது நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டு ஸ்பெஷல் மசாலா ஆட் பண்ணி இந்த மசாலாவோட பச்சை வாடை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். வாங்க நம்ம வேக வச்ச பட்டாணி எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பட்டாணியை நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போது தண்ணி செப்பரேட்டாக அப்புறம் பட்டாணி செப்பரேட்டாக ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மசாலாவை இந்த அளவுக்கு குக் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. பட்டாணியை வேக வச்ச தண்ணியும் இதில் சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி தான் நம்மளுக்கு மசாலாவுக்கு டேஸ்ட் கொடுக்கும். இப்போது ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இன்னும் தேவையான தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா ஒரு பக்கம் குக் ஆகட்டும். அடுத்து ஒரு கப்பில் 2 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்து தண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா லம்ஸ் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கடலமாவோட தண்ணியை மசாலாவில் ஆட் பண்ண போகிறோம். இது நம்ம மசாலா திக்னஸ்க்காக மட்டும்தாங்க ஆட் பண்ணுறோம். இப்போது இந்த மசாலாவை நல்லா கொதிக்க விடலாம். அடுத்து நம்ம வேக வச்ச பட்டாணியை செப்பரேட்டாக ஒரு பவுலில் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், மசாலா நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போது நம்ம மசாலா பூரி செய்யறதுக்கு மசாலா ரெடியாக இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக இருந்தால் இது கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த மசாலாவோட திக்னஸ் அதிகமாகும்.
ஸோ நீங்கள் பார்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மசாலா பூரியோட பிளேட்டிங்க்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். ஸ்வீட் சட்னி அப்புறம் கார சட்னி எப்படி செய்யறதுன்னுட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன். அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பிளேட்டில் 7லேருந்து 8 பூரியை உடைச்சிக்கோங்க. வேக வச்ச பட்டாணியை நம்ம உப்பு போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பட்டாணியை ஆட் பண்ணிக்கோங்க. நாம் ரெடி பண்ணி வச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா மிதமான சூடில் இருக்கணும். கொஞ்சமாக ஸ்வீட் சட்னி ஆட் பண்ணிக்கோங்க. இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல். அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கார சட்னி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மிளகாய் தூள், பிளாக் சால்ட், அப்புறம் சாட் மசாலாவை தூவிக்கோங்க. அப்புறம் பொடியாக நறுக்கிய வெங்காயம், பொடியாக நறுக்கிய தக்காளி, 1 டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஆப்ஷனல். கடைசியாக சேவ் அப்புறம் பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி இலை ஆட் பண்ணோம்னா சுட சுட மசாலா பூரி அருமையாக நம்மளுக்கு இப்போது தயாராக இருக்குது. இன்றைக்கி நான் உங்களோட ஒரிஜினல் டேஸ்ட்டில் இருக்கிற பெங்களூர் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் ஃபேமஸான மசாலா பூரியோட ரெசிபியை ஷேர் பண்ணதில் ரொம்ப பெருமையாகவும் அப்புறம் சந்தோஷமாகவும் இருக்குங்க. இனிமேல் நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டிலையே செய்யலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வீக்கெண்ட்ஸில் குழந்தைங்களோட எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடும்போது அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.